நம்ம 1 கோடி சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 1 கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 116, டேட்டு 17 ஜூலை 2026. ஹாய், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். நான் 1 கோடி சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கேன். நம்ம 1 கோடி சேலஞ்சில் பார்த்திங்கன்னா டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் டேரெக்ட் ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ நம்ம டேரெக்ட் ஸ்டாக்கில் அந்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது 1,47,973. கரண்ட் வேல்யூ 2,24,400 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே உங்களுக்கு 76,450 கிட்டே இருக்குது. எனக்கு இதே பார்த்திங்கன்னா ஒரு 80 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இது என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. 2021லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங், ஆப்ஷன்ஸ், எஃப்என்ஓ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக்காக சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நான் எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணுறேன்ற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம டேரெக்ட் ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. பட் அது 100க்குள்ளே மைனஸில் சுற்றிட்டுருக்கு. இப்போ நம்ம டேரெக்ட்டு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் ப்ளஸில் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோவில் ப்ளஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ஏஜிஐ பார்த்திங்கன்னா 16,882 ரூபா ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே மட்டுமே ஒரு 60 ரூபா கிட்டே விழுந்திருக்கு. அடுத்த ஸ்டாக் லாரஸ் லேப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக 12,993 ரூபா கிட்டே இருக்குது. இன்றைக்கி டே மட்டுமே ஒரு 270 ரூபா கிட்டே விழுந்திருக்கு. அடுத்த ஸ்டாக்ஸ் பெல் ஓவராலாக 11,159 ரூபா கிட்டே இருக்குது. இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா அது 70.20 பைசா கிட்டே ஏறி இருக்குது. அடுத்து என்பிசிசி ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஓவராலாக 5,433 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. போர்ட்ஃபோலியோவில் ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே டேயில் 25 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து NHPC ஓவராலாக 5,056 ரூபா ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே டே பார்த்திங்கன்னா ஒரு 18 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ஐடிசி 2,761 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ஒரு 18.55 பைசா கிட்டே ஏறி இருக்குது. அடுத்து ரிலாக்ஸோ ஓவராலாக 1,322.80 பைசா கிட்டே விழுந்திருக்கு. இன்றைக்கி மட்டுமே ஒரு 100 ரூபா கிட்டே ஏறி இருக்குது. அடுத்து ஏஷியன் பெயிண்ட் ஓவராலாக 1,001 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 72 ரூபா கிட்டே ஏறி இருக்குது. அடுத்து வேதாந்தா ஓவராலாக 949 ரூபா நம்ம போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 11.60 பைசா கிட்டே விழுந்திருக்கு. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ். நான் ரெண்டுமே எதுக்கு ஷோ பண்ணுறேன்னு நிறைய வீடியோவில் சொல்கிறேன். இதனால் சொல்லிகிட்டே இருக்கேன். போர்ட்ஃபோலியோன்றது பிகினருக்காக முக்கால்வாசி சொல்கிறது. ஏன்னா போர்ட்ஃபோலியோன்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணுறீங்க, அது க்ரோ ஆகும் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அது லூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் செல் பண்ணிடலாம். நான் இப்போதைக்கு என்னோடய ஐடியா செல் பண்ணுற ஐடியா இல்லை. நான் முடிஞ்ச வரைக்கும் அதை க்ரோ பண்ண பார்க்குறேன். ஏன்னா நான் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணது 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி 500 ரூபா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. அது இப்போதைக்கு அது க்ரோ ஆகிட்டு போயிட்டுருக்கு. இதை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வாங்க. ட்ரேடிங் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதுவும் நான் 2021லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ் தான் ஷோ பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணது 2,03,234 ரூபா. இப்போ அது எல்லாமே சேர்த்து 2,43,099 ரூபா கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே 39,865. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 71.01 கிட்ட இறங்கியிருக்கு. இதை நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அதை இங்கே பார்க்க முடியும். எனக்கு ஓவரால் போர்ட்ஃபோலியோ 2,43,000 ரூபா கிட்டே இருக்குது. நீங்கள் அசெட் வைஸ் ஸ்ப்ளிட்டு, மார்க்கெட் கிளாஸ் ஸ்ப்ளிட் வைஸும் பார்க்கலாம். செக்டார் வைஸ் அலோகேஷன், ஸ்டாக்ஸை கன்சன்ட்ரேஷனை நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ், செக்டார்ஸ். இப்போ நம்ம ஃபண்டில் டே சேஞ்சஸ் பார்ப்போம். நம்ம ஃபண்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூடிஐ நிஃப்டி 50 ஒரு 30.47 பைசா விழுந்திருக்கு. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 90.35 ஏறி இருக்குது. மோத்திலால் ஓசல் 124 ரூபா கிட்டே விழுந்திருக்கு. குவாலிட்டி மல்டி அசெட் பார்த்திங்கன்னா 6.76 ரூபா கிட்டே விழுந்திருக்கு. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில். அதாவது இப்போ டேரெக்ட் ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாவில் ஒரு 70 ரூபா கிட்டே விழுந்திருக்கு. இது ஒரு 70 ரூபா, ஒரு டோட்டலாக 140 ரூபா நம்மளது மைனஸில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளோட டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கோடி சேலஞ்சு பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். இதுதான் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதுவும் நான் 2022 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். யூஎஸ் மார்க்கெட்லேருந்து இந்தியன் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் அதிகம். அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா $501.21. கரண்ட் வேல்யூ $709.83 கிட்ட இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே $208.62. இது நம்ம நேற்று டே சேஞ்சஸ் படி பார்த்திங்கன்னா $0.78 கிட்ட ஏறி இருக்குது. இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். பட் இது எதுவுமே எஜுகேஷ்னல் பர்பஸ் மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு டிஸ்க்ளைமராக நான் சொல்லிடுறேன். நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஃபண்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நாலேஜ் இதிலேருந்து நாங்கள் என்ன நாலேஜ் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் சொந்தமாக ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா 0.78 நெர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு $100 கிட்ட இருக்குது. ஓவராலாக அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் டே பார்த்தீங்கன்னா ஒரு $40 கிட்ட மைனஸில் இருக்குது. அதாவது டேரெக்ட் ஸ்டாக்கில் ஒரு 70 மைனஸ், மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு $140 மைனஸில் இருந்தது. இது ஒரு $100 பார்த்தீங்கன்னா ஒரு $40 மைனஸில் இருக்குது நீட்டு. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ இந்தியன் வேலையில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது 44,607.69 நம்ம ரிட்டர்னோட சேர்த்து 68,389 போர்ட்ஃபோலியோ வேல்யூ இருக்குது. அப்புறம் இதில் ப்ராஃபிட் மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா $23,723 கிட்ட இருக்குது. இதுதான் நம்ம டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் நம்ம மினிமம் 1 lakh ஆச்சு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம க்ரோ பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் அதுவும் நம்ம சொல்லிடுறேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேட்க நான் ஆன்சர் பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.